அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் மதுப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். $90 மில்லிலிட்டர் மதுவானது டெட்ரா பேக்குகளில் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டது. இந்த திட்டத்திற்கு பலர் ஆதரவு தெரிவித்தாலும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 90 மில்லிலிட்டர் பாட்டில் விற்பனைக்கு வந்தால் மது குடிக்கும் அளவு சற்று குறையும் என மது பிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் 90 மில்லிலிட்டர் மது பாட்டில்களை விற்பனைக்கு கொண்டுவர டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இது குறித்து டாஸ்மாக் அதிகாரிகள் கூறியது என்னவென்றால், தமிழ்நாட்டில் 90 மில்லி பாட்டில்கள் மற்றும் டெட்ரோ பாக்கெட்டுகளில் மதுவை அடைத்து விற்பனை செய்வது தொடர்பாக பல கட்டங்களாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில்தான் 90 மில்லி மது விற்பனைக்கு தமிழக அரசு அனுமதியும் அளித்துள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் 90 மில்லி மது பாட்டில்கள் மற்றும் டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அதிகாரிகள் குழு இந்த மாநிலங்களில் ஆய்வு மேற்கொண்டது. தெலுங்கானா மாநிலம் முழுவதும் மது விற்பனையில் 90 மில்லி மது பாட்டில்கள் தான் பெரும் அளவில் விற்பனையாகின்றன. ஆனால் கேரளாவில் விற்பனை சூடுபிடிக்கவில்லை. அண்மையில் மதுபான விற்பனையாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனையில் 90 மில்லி மது பாட்டில்களுக்கான உற்பத்தி செலவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 90 மில்லி மதுபானம் சராசரியாக $80 இருக்கலாம் எனவும், டாஸ்மார்க்கில் தற்போது 180 மில்லி மது பாட்டில் $140 விற்பனை செய்யப்படுகிறது எனவும், 6 மாதத்திற்குள் உற்பத்தியை துவங்குவதாக உற்பத்தியாளர்கள் ஒப்புக்கொண்டனர் எனவும், எனவே வரும் அக்டோபர் மாதத்திற்குள் கடைகளில் 90 மில்லி மது பாட்டில்கள் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்.